திருவண்ணாமலை அருகே கழிவுநீர் கலந்த குடிநீரை அருந்தியதால் பாதிக்கப்பட்ட 100க்கும் மேற்பட்டோருக்கு மருத்துவக் குழு தீவிர சிகிச்சை அளித்து வருகிறது. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கத்தை அடுத்த முன்னூர்மங்கலம் கிராமத்தில் உள்ள சிறியவர்கள் பெரியவர்கள் என நூற்றுக்கணக்கானோர் மர்ம காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு கடந்த 10 தினங்களுக்கு மேலாக அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். ஊராட்சி நிர்வாகம் சார்பில் குடிநீர் விநியோகிக்க பயன்படுத்தும் குழாய்கள் தரை மட்டத்தில் பதிக்கப்பட்டிருப்பதாகவும் அங்கு தேங்கும் மழை நீரும் கழிவுநீரும் குடிநீரில் கலப்பதே மர்ம காய்ச்சலுக்கு காரணம் என்றும் பொதுமக்கள் தரப்பில் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தற்போது காரப்பட்டு வட்டார மருத்துவமனையைச் சேர்ந்த மருத்துவக் குழுவினர் அந்த கிராமத்தில் முகாமிட்டு மக்களை தொடர்ந்து பரிசோதனை செய்து சிகிச்சை அளித்து வருகின்றனர். மேலும் முன்னூர்மங்கலம் ஊராட்சி தூய்மை பணியாளர்கள் 2வது முறையாக குடியிருப்புகள் தோறும் கொசு மருந்து தெளித்தும் குடிநீர் மற்றும் கழிவுநீர் கால்வாயை தூய்மை செய்தும் வருகின்றனர். இந்நிலையில் புதுப்பாளையம் ஊராட்சி ஒன்றிய நிர்வாகம் மற்றும் ஊராட்சி நிர்வாகம் ஒன்றிணைந்து போர்க்கால அடிப்படையில் மழைநீர் மற்றும் கழிவுநீர் தேங்கும் இடங்களை கண்டறிந்து அவற்றை சீரமைக்க வேண்டும் என்று கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.